இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டோனட் சார்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃப்ரம் த பேசிக்லேருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு சார்ட்டை வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்ரியேட் பண்ணும்போதே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ எக்ஸலில் எப்படி வந்து ஒரு பேசிக் டேபிள், அதே மாதிரி பிவோட் டேபிள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாக்குறது செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த மாதிரி ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நியூ ஷீட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து இந்த கிராஃப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சேல்ஸ் டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட் நல்லா மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டோனட் கிராஃப் வந்து இப்போ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது இடத்துல சும்மா எவ்வளவு சேல்ஸ் வந்து ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேபிள்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பிள் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிளை வந்து மாற்றிக்கிறதன் மூலமாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு சார்ட்டையும் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ டார்கெட், ஓவரால் டார்கெட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 100% தான் வந்து இருக்கும். ஸோ இதில் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஓவராலாக நம்மளுடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% எதை வச்சுருக்கோம் அப்படின்னா, யாரெல்லாம் 1000 ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஓவரால் 100% ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இதை பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்ட் ஆல் த டேபிள் டேட்டா. ஸோ ஒன்ஸ் யூ செலக்டட் திஸ் டேபிள் டேட்டா, யூ ஹாவ் டு கோ இன்சர்ட் டேப். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இன்சர்ட் டேபுக்கு வந்து போனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு இந்த பை சார்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் திஸ் பை சார்ட் ஆப்ஷன். தென் யூ ஹாவ் டு சூஸ் டோனட் சார்ட். ஓகேங்களா? இந்த டோனட் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சார்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாட் ஏரியா இருக்குல்ல, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா தான். பட் நமக்கு நெசசரி டேட்டா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கோல் எவ்வளவு, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ சேல்ஸை வந்து அன்செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சீவ்டு, அதே மாதிரி டார்கெட்டை வந்து இந்த சைடு கொண்டு போகணும். ஸோ ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் கிளிக் ஓகே பட்டன். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆங்கிள் இருக்குமா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டோனட் அந்த பிளாட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிகிரின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல 270 அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுங்கள். அதே மாதிரி டோனட் ஹோல் சைஸ் அப்படின்றதுல இதை வந்து 5% அப்படின்னு வச்சுட்டு இங்கே வெளியில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் 500 அப்படிங்கிறத போட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். பார்த்தீங்களா? பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாங்காக வரணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஆரஞ்சு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இதை மட்டும் ஒரு டைம் மட்டும் இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஹோல் இதுவுமே வந்து செலக்ட் ஆகிருக்கும்.
அதாவது ஹோல் டோனட்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ 1 செகண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு நோ ஃபில் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் மறைஞ்சிரும். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நோ ஃபில் அப்படிங்கிறத வந்து வரிசையாக எல்லா டோனட்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டே வாங்க. நோ ஃபில் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து கொடுத்துருந்துருக்கணும். இப்போ பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு சார்ட் வந்து கிடச்சிருச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைன் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ லைன் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இன்சர்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஷேப்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு இதுக்கு நேராக இந்த சார்ட்டுக்கு நேராக வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து சேருங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு டோனட் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அதே மாதிரி போங்க. சிம்பிள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சாலிட் கலருக்கு போயிட்டு ஸோ வரிசையாக இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆரஞ்சு கலர் வைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ஸ் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து வடிவமைச்சிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கவர் பண்ண முடியாது. அப்புறம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் ஏரியா வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சார்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நம்ம கிராஃப் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு வந்து இதையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கலருக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதையும் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைங்க எனக்கு நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் டேட்டா லேபிள்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதை வந்து கொடுத்துட்டு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சீரியஸ் நேம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனட் சார்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டான எக்ஸல் ஃபியூச்சர்ஸை லேர்ன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.